ஹாய் மக்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பேச போகிறோம். அதாவது தேர்தல் தலைப்பை பார்த்துருப்பீங்க. அது இது ஒரு பாம்பனும் தெரிஞ்சுக்கணுங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் ₹1,00,000 மாத சம்பளம். அவருக்கு ஒரு அதர் அலவன்சஸ், பெட்ரோல் கன்வீனியன்ஸ் அது இது சேர்த்து அது ஒரு ₹1,00,000 வரும். இதுதான் அவரோட வருமானம். ஆனால் ₹3 கோடி வருஷத்துக்கு மக்களுக்கு செலவிடுறதுக்காக மக்கள் வரி பணத்துலேருந்து கொடுக்கப்பட்ட ஃபண்டு அவருக்கு நிதியாக கொடுப்பாங்க. அதை அவர் மக்களுக்காக யூஸ் பண்ண சம்பளம் கிடையாது. மக்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு, ரோடு போகிறதுக்கு கொடுக்குறது ₹3 கோடி. அவரோட சம்பளம் எவ்வளோ? ₹1,00,000 சம்பளம், ₹1,00,000 அலவன்ஸ், இவ்வளோ தான் அவரோட சம்பளம். ஆனால் அதுக்கு என்ன அரசாங்கம் சொல்லுதுன்னா, ₹40,00,000 வரைக்கும் ஒரு செலவு பண்ணலாம் எலெக்ஷனுக்கு இருந்து. அப்போ 40,00,000ன்றது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமௌண்ட்டு. 40,00,000 முதலீடு போட்டவன் ₹1,00,000 சம்பளத்தில் சும்மா இருப்பாரா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இங்கே எங்கே தப்பு நடக்குது? நீ செலவு பண்ணிட்டு வந்தினா போட்ட காசை எடுக்க பார்க்குற. பிஸ்னஸ் மாதிரி தானே. நீ பிஸ்னஸில் ஒரு 10 கோடி போட்டால் அட்லீஸ்ட் 10 லட்சம் வருமானம் எதிர்பார்ப்பல. அதே மாதிரி நீ 40 லட்ச ரூபா செலவு பண்ணுன்னு சொல்கிற டிக்ளேர் பண்ணுது அரசாங்கமே. டிக்ளேர் பண்ணி 40 லட்சம் செலவு பண்ணி எம்எல்ஏவாக வரலாம். அப்போ 40 செலவு பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுவான்? ஏதாவது எடுக்க பார்ப்பான்ல. அப்போ தப்பு எங்கே நடந்து யோசிச்சிங்க? அது உங்ககிட்ட விட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது பாயிண்ட், 40 லட்ச ரூபா செலவு பண்ண சொல்லுது. ஆனால் குறைந்தபட்சம் சென்னை மாதிரி பெரிய பெரிய தொகுதிகளில் நடக்கிற எலெக்ஷன் ₹10 கோடி மேலே ஒரு எம்எல்ஏ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ ₹10 கோடி முதலீடு பண்ணவர் மாதம் ₹1,00,000 சம்பளம் வாங்கின்னு ₹1,00,000 அலவன்ஸ் இருப்பாரா? அப்போ இந்த ₹3 கோடி கொடுக்கப்படுற ஃபண்டில் தப்பு நடக்கலாம். அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர்கள் பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணலாம். அப்போ தப்பு எங்கே நடக்குதுன்னா, நீ காசை போட்டுனா காசை எடுக்க பார்ப்ப. அப்போ என்ன பண்ணணும்னா, ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது. நீ ஓட்டு நிற்கிறேன்னு நோட்டீஸ் மட்டும் கொடுத்துக்கோ, மற்ற எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படி பண்ணால் தான் அவனுக்கு சம்பாதிக்கின்ற எண்ணமே வராது. அதுக்கப்புறம் இன்னொன்று, வரும்போதே முதலீடு போட்டால் காசு எடுக்க பார்ப்பான்ல. இது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அதுக்காக தான் பகிர்ந்துக்கிட்டேன். நல்லா இருந்துன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அவேர்னஸ் வரட்டும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.